வணக்கம் அனைவருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொண்ணு மாப்பிள்ளையும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களோட ரிவ்யூ உங்கள் நோட்டீஸ் கொண்டு போயிடுறேன். சார் மாப்பிள்ளை சார், இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்தி பேசுகிறேன். வினிஷ் சார் கரெக்டுங்களா? வினிஷ் சார் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. மேடம் பார்க்குறீங்க, இன்னைக்கு வந்து இவங்களோட திருமண நாள். ஸோ இன்று போல் என்று மகிழ்ச்சியாக இருக்க வீனஸ் கேட்டரிங் குடும்ப சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். காட் ரிச்லி பிளஸ் யுவர் ஃபேமிலி வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சவங்க ஃபுட்டை பற்றி என்ன ஃபீட்பேக் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி சார், ப்ளீஸ் சார். சோஃபார் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் எந்த இதுவும் கொடுக்கல, எல்லாரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் குட், சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆன் டைம் சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ குட், வெரி குட். வீனஸ் கேட்டரிங்க எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எதனால் புக் பண்ணீங்க? ஏன் புக் பண்ணீங்க? அதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? என்னோட கஸ்டமர்ஸ் கம் டு நோ சார். இல்லை, ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ பியூர்லி பேஸ்ட் ஆன் ரிவ்யூஸ் தான். ஸோ நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் பார்த்தேன், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் சோஃபார் புக் பண்ண எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்துட்டு தான் நானும் புக் பண்ணேன். இட் வாஸ் குட். நானும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுக்குறேன். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி. நேற்று என்னோட கஸ்டமர் இன்னைக்கு வந்து கெஸ்ட் எனக்கு வேலை கொடுத்த ஜென்டில்மேனு. ஸோ மிஸ்டர் கிட்ட கேட்டாச்சு, மிஸ்ஸஸ் மேடம் கிட்டே பேர். மேடம் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் மேடம். உங்கள் சொந்தக்காரர் வீட்டோர் அனைவரும் ஃபுட்டை பற்றி என்னங்கம்மா சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இட் வாஸ் குட் ஃபார் தேம். நன்றி. ஸோ கல்யாண பொண்ணும் கல்யாண மாப்பிளையும் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வீனஸ் கேட்டரிங் நம்பி வாய்ப்பு தரலாமா சார்? கண்டிப்பாக தரலாம். வீனஸ் கேட்டரிங் நம்பி வாய்ப்பு தரலாமாம்மா? கண்டிப்பா கொடுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. டுடேஸ் டேட் இஸ் May 19, 2024. இது வந்து முகூர்த்த வெட்டிங்கில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஒரு ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்.